தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் விஜய பிரபாகரன் அவர்கள் பேசிய ஒரு விஷயங்கள் சர்ச்சையில் இன்றைக்கு உள்ளது. குறிப்பாக அவர் என்ன பேசிட்டாருங்க? தப்பா எதுவும் பேசியிருக்காரா? தப்பாலாம் எதுவுமே பேசலை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் அண்ணன் செந்தூர பாண்டி தம்பி அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி இன்னைக்கு மக்களோட மனதில் இடம் பிடித்தது விஜய் அவர்கள். குறிப்பாக விஜய் அவர்களை எந்த ஒரு தவறாகவும் தப்பாகவும் பேசணும்லாம் அவர் பேசலை. என்ன ஒரு விஷயம்னா, எல்லாரையும் போய் அந்த அந்த ஜெயிச்ச உடனே சில விஷயங்கள் அவரோட துரோகி அவரோட எதிரிங்களை கூட போய் சந்திச்சார். குறிப்பாக கேப்டனோட ஆலயத்தில் வந்து ஏன் வணங்கலை, சில விஷயங்கள் ஏன் சந்திக்கலை, ஒரு அளவு கூட இன்னைக்கு செந்தூரபாண்டி தம்பியை எங்கள் அண்ணன் சொல்கிறீங்களே, ஒரு வாட்டி அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போயிருந்தா மனசு கொஞ்சம் ஆறி இருக்கும். மற்றபடி நீங்கள் அரசியலை என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி எதையும் யோசிக்க போகிறது கிடையாது. மக்களுக்கு என்னது நல்லது வேண்டுமோ அதை நான் செய்து கொடுக்கணும் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய பிரபாகரன் அவர்கள் சிறப்பான ஒரு பதிவை ஏற்றியுள்ளார். இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக அவர் தவறாக எந்த ஒரு விஷயம் பேசலைங்க, புரிஞ்சுக்கோங்க. அதனால மீல்ஸ் போடுறீங்க, சில விஷயங்களை பண்ணுறீங்க, பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை அப்படியே ட்ரெண்டிங் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி தான் விஜயபிரபாகரன் கேட்டிருக்கிறார். அண்ணன் அவர்கள் செந்தூர பாண்டி தம்பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டனால தான் இன்னைக்கு அவ்வளோ தூரம் கொண்டு போனது, இல்லை கேப்டன் இல்லைனா நீங்கள் அவ்வளோ தூரம் போயிருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உண்மையிலே இருக்குது. அது 100% நான் எடுத்துரைக்கிறேன். அவரோட தந்தையார் அவர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகரை பல முறை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு விஜய் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு இருக்க காரணம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பன் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. விஜயகாந்த் இல்லைன்னா விஜய் இல்லைன்னு சொல்லி அடித்து ஆணித்தரமான சில பதில்களை கொடுத்துருக்கிறாரு. நம்மள எல்லாருமே கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் இன்னைக்கு உச்சத்தில் இருக்க காரணம் முழுக்க முழுக்க விஜயகாந்த் தான் காரணம். ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நடிக்க வந்த உடனே சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடிக்க விடலை. அப்போ சிறு சிறு வேடங்களில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட படங்களில் ஒரு 5-6 திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராக சிறு சிறு குழந்தையாக நடிச்சிருக்கிறாருங்க. நடித்த பிறகு ஃபஸ்ட்டு படம் எடுத்த உடனே அந்த படம் ஓடலை. உடனே ரஜினிகிட்ட போய் கேட்டிருக்காங்க. ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிக்க முடியாத நேரத்தில் அவர் விட்டுட்டார். சத்யராஜ்கிட்ட கேட்டிருக்காங்க. இளையதளங்கம் பிரபு, கமலஹாசன், இப்படி எல்லா நடிகர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னோடனே, தம்பிக்கு எந்த படமும் ஹிட் ஆகலை, நீ ஒரு படம் நடிச்சு கொடுத்தனா ஊருக்கு கூட போய் சேர்த்துரு அப்படிங்கும்போது செந்தூர பாண்டின்னு ஒரு படங்க. அந்த படத்துக்கு சம்பளமே வாங்கலை கேப்டன். உண்மையை சொல்ல போனால் சம்பளம் வாங்காமல் நடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் 10 கோடி கிட்ட 8 கோடி கிட்ட வசூல் செஞ்சுருக்கு. நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்த திரைப்படம். அந்த திரைப்படத்தின் மூலம் தான் செந்தூர பாண்டியன் ஒரு படத்தை வைக்கிறாரு. அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கௌதமி, விஜய் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. பொன்னம்பலம் போன்ற பலர் நடிக்கிறாங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் சீனு, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் தான். குறிப்பாக செந்தூர பாண்டி தம்பி என்ன அந்த 1993 சொன்ன உடனே பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு விஜய் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளங்கள் சேர ஆரம்பிச்சது. கேப்டனோட தம்பி விஜயகாந்த் தம்பியான், உண்மையிலே விஜயகாந்த் தம்பியான்னு சொல்லி பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்ந்தது. அந்த செந்தூர பாண்டி என்ற ஒரு படம் இல்லைன்னா மற்ற படங்கள் தோல்வியை தஞ்சித்து தான் போயிருக்கும். அதுக்கடுத்து கண்டினியூவாக வெற்றி கொடுத்துருக்கலாம், மேபி இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் கேப்டன் அந்த அடித்தளத்தில் வேறு ஆணிவனாக ஊன்றியது கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். அதனால தான் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரை வெள்ளி விழா கொண்டாடும் அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. விஜய் அவர்கள் அடிப்படையில் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறாரு. அதை விஜயபிரபாகரனுக்கு தெரியுமான்னு சொல்ல முடியாது. அவருக்கு 3 வயசு 4 வயசாக இருந்திருக்கும். இருந்திருந்தாலும் அவங்களோட தந்தையார் சொல்லியிருக்கிறாரு. அதனை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் முழுக்க பேசியிருக்கிறாங்க. சோபனா மேடமும் பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி செந்தூர பாண்டியில் அவர் வந்து கை கொடுக்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் எங்கள் பையன் இந்த இடத்துக்கு பேர்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் விஜய் அவர்கள் மாநாடுலேயும் அந்த மதுரைக்கு போனாலும் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவருடன் பல வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு ஒரு குரலை ஒசத்தினார். இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் ஆக்டிவாக இல்லாட்டாலும் இருந்திருந்தாலும் இவர் அரசியலில் வந்திருக்க முடியாது. நான் அடித்து பேசுகிறேன், வந்திருக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, கேப்டன் இருந்திருந்தா அப்போ கேப்டன் மறைந்தவோட தான் அடித்தளம் எடுத்து வச்சார். ஏன்னா கேப்டன் இருக்கும்போது கேப்டன் இருக்கிறார் என்ற ஒரு பக்கபலத்தோடு அவர் நீங்கள் எப்படியாலும் நினச்சிட்டு போங்க, சிலையாக இருந்தாலும் அந்த சிலையை வணங்கக்கூடியவர் தான் கேப்டனோட ரசிகர்கள். அது மாதிரி தான் இன்னைக்கு கேப்டனோட ரசிகர்கள் வணங்கிட்டு இருக்காங்க. விஜயபிரபாகரன் தாறுமாறான கேள்வியெல்லாம் கேட்கல. அன்னைக்கு அப்பா கொண்டு சேர்த்தது தானே, இன்னைக்கு எங்கள் அப்பா வளர்த்து விட்டது தானே, இன்னைக்கு கேப்டன் வளர்த்து விட அப்பான்னு கூட சொல்ல, கேப்டன் வளர்த்து விட்ட ஒரு ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்குன்னா, மற்ற இடத்துக்குலாம் போகிற வார எல்லாமே எவ்வளோ பெரிய நடிகர்களோ எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அந்த இடத்துல போய் கேப்டனை ஏன் வணங்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு வளர்த்து விட்டு நிறைய நன்றி கட்ட நாய்கள்லாம் இருக்கும்போது சில நன்றி கட்ட நாய்களை நாம் நற்செயலாக தானே பேச வேண்டும் என்பது சிலரோட உதாரணங்கள் இருக்கும். ஆனால் நன்றி கட்ட நாயின்லாம் அவர் சொல்ல மாட்டார். விஜயபிரபாகரன் டீசெண்டாக எங்கள் அண்ணன் விஜய் அப்படின்னு தான் பேசியிருக்கிறாரு. அந்த ஒரு பண்பு நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. மற்ற யாருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காருங்க.
அதனால நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்போது இந்த திரைப்படத்தை தம்பி விஜய்க்கு கொடுங்கன்னு சொல்லி நிறைய திரைப்படத்தை கொடுத்துருக்கிறாரு. அதில் அவங்க யார்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு 100% உண்மையே நிறைய இயக்குநர்களும் நிறைய தயாரிப்பாளர்களும் நிறைய நடிகர்களும் பதிவேற்றிருக்கிறார். அதே போல் விஜயகாந்த் போல எந்த ஒரு நடிகனும் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. அவரோட இடத்தை யாரும் பிடிக்க முடியாதுன்னு தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. விஜயபிரபாகரன் அவரை பொறுத்த வரைக்கும் அப்போ அரசியலில் ஒரு மாதிரி இருந்திருந்தாலும் இப்போ அரசியலில் தன்னோட இடத்துல இருந்துட்டு சொல்கிற ஒரே விஷயம் தான், எங்கு சென்றாலும் எப்படி சென்றாலும் நல்ல முறையில் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதோட நோக்கத்தோடு தான் தன்னோட அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தந்தையார் விட்டு சென்ற அந்த வழியை சிறப்பான அரசியல் களத்தில் தன்னோட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அந்த செந்தூரபாண்டி தம்பி மூலம் தான் இன்னைக்கு அண்ணன் நீங்கள் போனீங்க, அண்ணன் எதற்காக நீங்கள் அப்பாவோட சமாதிக்கு வரலன்னு ஒரு கேள்விக்குறி தான் கொடுத்துருக்காரே தவிர அவர் எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் பேசல. அதை பார்த்துட்டு நிறைய பேர்கள் மீல்ஸ் போடுறது இது போடுறது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு தான் ஆப்பு. குறிப்பாக பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை சுற்றி அந்த புசி ஆனந்து இன்னொரு தேவனலாமல் இருக்கிற லாட்டரி டிக்கெட்டு இந்த மாதிரி குறிப்புகள்லாம் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் விஜய் அவர்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறத நான் உண்மையிலே 100% எடுத்து சொல்கிறேன். குறிப்பாக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட அரசியலில் தன்னோட நோக்கத்தோட சிறப்பான பணிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இருக்க இளைய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் மாற்றம் தேவை, பணம் இல்லாமல் அரசியலில் வரலாம் என்கிற ஒரு உதாரணத்தை தளபதி விஜய் அவர்களோட ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறார். அதனால நம்ம அவரை பாராட்டலாம் என்று நம்ம விஜயபிரபாகரன் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா பணம் கொடுத்தா எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை இன்று முதல் இந்த 2025 ஒழிக்கப்பட்டது என்றுதான் நம்மளோட கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேப்டனோட அந்த கேப்டனோட பவர், அந்த கேப்டனோட ஆளுமை கொண்ட ஒரு லட்சியவாதி தான். அதனால தான் இன்னைக்கு குறிப்பிட்ட இடத்துல தைரியமாக எல்லா இடத்துக்கும் களத்துக்கு போறாரு. நான் தனியாக தான் காரில் போவேன், தனியாக தான் வருவேன். ஆனால் கேப்டனோட புள்ள அந்த இடத்துல நின்னா பட்டி தொட்டியிலிருந்து கிராமப்புற மக்கள் சூழ்ந்து விடுவார்கள். அதுதான் வேணும். இன்னைக்கு நம்ம என்னத்தை சொத்து பணம் காசு பங்களா சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது. நம்ம அந்த இடத்துல போய் நின்னோம்னா நமக்கு மரியாதை வேணும். அந்த மரியாதையை எங்கள் அப்பா கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் செத்தா கூட என் பிள்ளைய 2 பேருமே ஆம்பளை பிள்ளை எப்படியாவது பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு கேப்டன் சொல்லியிருக்க. பார்த்தீங்கன்னா செத்தா கூட அருணா கூடிய அத்து விட்டுட்டு தான்டா போகிறாங்க. இதில் என்னடா காசு காசு காசுன்னு அலையிறீங்க. அந்த ஒரு உதாரணத்தை தான் இன்னைக்கு நம்ம சொல்லப்படுகிறது. குறிப்பாக சினிமா துறையில் எத்தனையோ உள்ளங்களை வளர்த்தார் சரத்குமார். கடைசியில் இப்போ மறந்துட்டு என்னோட நண்பன் இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி முழுக்க எல்லா பேட்டிலையும் கொடுக்குறாரு. அதுவும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். குறிப்பாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நன்றி மறந்தவங்களை சில விஷயங்களை நம்ம அப்டேட் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பதிவுகளை தான் ஏற்றியுள்ளார். அப்பாவோட சமாதிக்கு ஏன் அண்ணன் வரல, அண்ணன் நீங்கள் வந்துட்டு போகலாமே, ஏன் செந்தூரபாண்டி தம்பி மூலம் தானே நீங்கள் கேப்டன் மூலமாக தானே இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் உச்சத்தில் இருக்கிய காரணம் முதலமைச்சராக இருந்தால் கூட கேப்டன் நீங்க இல்லைங்கிற ஒரு அடித்தளத்தை கரெக்டான முறையில் பவர்ஃபுல்லாக பேசியிருக்கிறாரு. இதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அடிப்படையில் இன்னைக்கு கேப்டனோட பிள்ளைகள் இவ்வளவு தூரத்துக்கு பேசுதுன்னா அந்த கேப்டனோட அந்த ரத்தம் அப்படியே இருக்கும். அதுக்காண்டி கேப்டன் இன்னைக்கு 100 பேர் வேணாலும் 50 பேர் வேணாலும் அடிக்கக்கூடிய ஒரு பவர் உள்ள, 10 பேர் வேணாலும் அடிக்கக்கூடிய ஒரு பவர் உள்ளவர். 100 பேர் கூட்டத்தில் நின்னாலும் அடிச்சு முடிச்சு முட்டு துண்டு அந்த இடத்துல போய் நிற்பாராம் அந்த மேடையில். அந்த மாதிரி ஒரு தைரியத்தில் இதே உங்க தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர் தான் கூறியிருக்கிறார். குறிப்பாக எஸ்.ஏ. சந்திரசேகர் என்றுமே நன்றி மறவாம விஜய் இல்லைன்னா விஜய் இல்லைங்கிறது நிறைய முறை சொல்லியிருக்கிறாரு. அதே போல அவங்களோட அம்மா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் அது நினைக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஓகே, மேபி இருக்கலாம். விஜயபிரபாகரன் நல்ல கருத்தினை தான் பதிவேற்றினார். என்றும் வருவார் விஜய் அவர்கள் எதிர்பார்க்க